அஸ்ஸலாமுக்கும். இன்னைக்கு இடியாப்பம் செய்யறதாங்க பார்க்க போறோம். இடியாப்பம் செய்ய உங்களுக்கு தெரியாதே, இதுல என்னம்மா நீ காமிக்க வர செய்ய போறேன்னு கேட்கலாம். ஆமாங்க, இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ஸ்கூலு லீவு சமயத்துல நான் அதிகமா நைட்ல இடியாப்பம் தாங்க எடுத்து செய்வேன். என்ன காரணங்கிறது லாஸ்ட்ல வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்கூல் இருக்க அன்னைக்கு காலையில பிள்ளைங்க என்ன பண்ணுது, 8 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்குது. ஆனா ஸ்கூல் இல்ல அன்னைக்கு மட்டும் காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்மளால முடியலைங்க. அதனாலதான் எனக்கு இடியாப்பத்தை போட்டுறது. எல்லாம் மாவை தண்ணியை கொதிக்க விட்டு மாவுல நல்லா கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்து ரொம்ப கெட்டியாகவும் தனியாகவும் இல்லாமல் இட்லி சட்டி எடுத்து அவிச்சு அதை தட்டில் அப்படியே எண்ணெய் லைட்டாக தடவி அப்படியே அவிச்சு எடுத்து வச்சு தேங்காய் பால் அரைச்சது தேங்காய் பால் கொஞ்சோண்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கசகசவை வறுத்து கொட்டி அதில் அப்படியே அதை மறையறதுக்கு அப்படியே நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா வதக்கி அதில் கொட்டி பரிமாறி சாப்பிட்டு பாருங்க. செமையா தூக்கம் வருங்க. காலையில 6 மணிக்கு பிள்ளைங்க எந்திரிக்கவே முடியாது. அப்படியே கேரா இருக்கும். அதுக்காக தாங்க என் வீட்டுல எப்பயுமே லீவுல முக்காவாசி வாரத்துல 7 நாள்ல 3 நாள் 4 நாள் இடியாப்பம் தாங்க. ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல உங்களுக்கு அனுபவம் தான் சொல்லுங்க.